மாண்புமிகு உறுப்பினர் திரு வி.பி. நாகைமாலி, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 13ஆம் தேதி அன்று சன்ரைஸ் ஆகின்ற நேரத்தில் நாட்டு மக்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடையா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி கிள்ளுக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் நலன் கருதி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2025-26 ஆண்டிற்கு கணினி உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் ஒன்றும் வகுப்பறை ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 50% கட்டடப் பணிகள் முடிவடைந்து இதர பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அறிவியல் ஆய்வகத்திற்கான கருத்துருக்கள் பெறப்பட்டுள்ளன. வரும் கல்வியாண்டில் அறிவியல் ஆய்வகமும் கட்டித்தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய திண்டிவனம் தொகுதி மரக்கான வட்டத்தில் சுமார் 2000 பழங்குடிய மக்கள் வசிக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு உண்டு உறைவிடம் பள்ளி அமைக்க அரசு முன்னுரிமை மற்றும் PVTG திட்டத்தின் கீழ் ₹5 திட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க அரசு ஆவண செய்வார் என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சொந்த தொகுதியான திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பீட்டிலான ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடி துறை சார்பாக பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று வருங்காலத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை வணங்கி, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பில்லூர் பகுதியிலே சுமார் 48 ஆதிவாசி கிராம மக்கள் வசித்து வருகிறார்கள். நெல்லித்துறையிலிருந்து பில்லூர் வரைக்கும் உள்ள 8.3 கிலோமீட்டர் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் தார் சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வனப்பகுதிக்கு சொந்தமான இந்த சாலையை தார் சாலையை மாற்றுவதற்கு அரசு நிதி ஒதுக்க முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள் வனப்பகுதியில் சாலை அமைக்கப்படுமா என்று கேட்கிறார். வனப்பகுதியை பொறுத்தவரை வனத்துறையிடம் கேட்க வேண்டும். வனத்துறைக்கு ஏதாவது சாலை சார்ந்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் அதை பழங்குடியினர் துறை சார்பாக வனத்துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலியமாக அந்த வேலையை செய்ய பார்க்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. கை தூக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கல எல்லா கேள்விக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாலை வசதி இல்லை என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. அவர்களுக்கு சாலை வசதி அமைத்து தர இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்றாலும் கூட அதற்கான அனுமதியை பெற்று உடனடியாக மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு சாலை வசதி அமைத்து தர இந்த அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர், அது வனப்பகுதியாக இருந்தால் அது வனத்துறை மூலம் பரிவேஷ் போர்ட்டலில் ஏற்றம் செய்த பிறகு அதற்கு ஒப்புதல் வாங்கிய பிறகுதான் அந்த சாலையை போட முடியும். அதே நான் சொன்னது போலதான் வனப்பகுதியில் ஏதாவது சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் பழங்குடித்துறை சார்பாக அந்த நிதியை வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு வனத்துறை உரிய ஒப்புதல் வாங்கி அதன் பிறகு அதற்கான வேலைகளை செய்யலாம்.